பார்க்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமே ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன? ஸோ அதை வச்சு எப்படி நம்ம வந்து இலவசமாக வந்து நம்ம பிள்ளைங்களை வந்து ப்ரைவேட் ஸ்கூல்லேயே படிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணி அந்த அட்மிஷனை வந்து எப்படி வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இது வந்து எல்லா இயருமே வந்து இந்த இலவச அட்மிஷன் வந்து போடுவாங்க. ஸோ அது வந்து பர்டிகுலர் டேட்டுக்குள்ளே நம்ம வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா உங்களால் அந்த இதை வந்து வாங்க முடியாது. ஸோ இந்த இயருக்கு இப்போ 20ஆம் தேதி வந்து போட்டிருக்காங்க. ஸோ அடுத்த மாதம் 18ஆம் தேதி மே வந்து கடைசி டேட்டு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியறதில்ல. இது இந்த கவர்மெண்ட்டே வந்து ஒரு சட்டமாக போட்டிருக்காங்க. ஸோ அது என்ன சட்டம் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ கல்வி உரிமை சட்டம், ஸோ இந்த சட்டத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த சட்டம் வந்து 2009 போட்டது. ஸோ இந்த சட்டத்தோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ப்ரைவேட் ஸ்கூல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் 25% சீட்டு வந்து இலவசமாக அவங்க வந்து ஒதுக்கணும். ஸோ இதுதான் வந்து ரூலு. ஸோ உங்கள் ஏரியாவில் இருக்கிற ப்ரைவேட் ஸ்கூலில் 25% வந்து ஃப்ரீ சீட்டு அலாட் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் உங்கள் பிள்ளைங்களை வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்க முடியும். ஸோ இதில் என்ன இது அப்படின்னா, எல்கேஜி 1ஆம் வகுப்பு தான் இதில் வந்து நீங்கள் வந்து சேர்க்க முடியும். ஸோ டைரெக்டாக 3, 4, 5 இந்த மாதிரி ஸ்டாண்டர்டெல்லாம் இந்த ரூல்ஸ் படி நீங்கள் வந்து சேர்க்க முடியாது. ஸோ அதனால் இந்த சட்டத்தின்படி எல்கேஜி 1ஆம் வகுப்பு இந்த 2 மட்டும்தான் சேர்க்க முடியும். அந்த ஏஜ் குரூப் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்குன்னு சில வந்து ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு எலிஜிபிள் க்ரைட்டீரியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ சில்ட்ரன் ஏஜ் வந்து 3 to 4 அந்த 3லேருந்து 4 வயசு இருந்தாங்கன்னா எல்கேஜிக்கு அட்மிஷன் கிடைக்கும். இல்லை 5 to 6 இருந்தால் கிரேட் 1ஆம் வகுப்புக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கும். ஸோ இந்த சட்டத்தோட மெயினான இதே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அதாவது ஆரம்பத்தில் நீங்கள் வந்து ஸ்கூலில் சேர்க்குறது மட்டும்தான் இதில் வந்து பாசிபிள், நடுவில் எதையும் சேர்க்க முடியாது. ஸோ இந்த ஏஜ் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது போக இதுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ 3 டைப் ஆஃப் இது இருக்குது. அதில் நீங்கள் எது மூலியமானாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்க முடியும். ஸோ அதில் ஒன்று ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, வீக்கர் செக்ஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து 2 லட்சத்துக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இது வந்து எலிஜிபிள். 2 லட்சத்துக்கு கம்மியாக இருந்து உங்கள் வீட்டில் 3 to 4 வயசுலையோ இல்லை 5 to 6 வயசுலையோ ஒரு பிள்ளை இருந்தால் நீங்கள் ஃப்ரீயாக வந்து இந்த எஜுகேஷனை வந்து வாங்கிக்க முடியும். ஸோ அதே மாதிரியே டிஸ்அட்வான்டேஜ் குரூப்னு சொல்லி செகண்ட் இன்னொன்று இருக்குது. ஸோ அதில் இந்த எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி, டிஎன்சி இந்த கேஸ்டில் இருக்கிற எல்லாருமே இந்த சலுகையை வந்து பெற முடியும். மூணாவது இன்னொன்று டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஸ்பெஷல்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இதில் என்னென்னா, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, ஆர்ஃபன், டிரான்ஸ்ஜெண்டர், ஹெச்ஐவி அஃபெக்டடு, சைல்டு ஆஃப் ஸ்வாகர் இந்த இவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்கீமை வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த 3 டைப்பில் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களால் இந்த ஸ்கீமை வந்து பெற முடியும். ஸோ இதான் வந்து இதுக்கு ஒரு எலிஜிபிள் க்ரைட்டீரியா. ஸோ அடுத்து இதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், அப்ளிகேஷன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃப், அதாவது நீங்கள் உங்கள் குழந்தையோட ஃபோட்டோகிராஃப் வேணும். ஸோ அது வந்து 150 பிக்சல்லேருந்து 175 பிக்சல் இந்த சைஸில் வேணும். அதோட சைஸு பார்த்திங்கன்னா 100 கேபியில் இருக்கணும். அடுத்து அந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் வேணும். பர்த் சர்டிஃபிகேட்டு அது வந்து சைஸு பார்த்திங்கன்னா 1 MB தான் இருக்கணும், பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஆதார் அல்லது ரேஷன் கார்டு, ஸோ உங்கள் பேரண்ட் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஆதார் அல்லது ரேஷன் கார்டு வேணும். ஸோ அதுவும் 1 MB சைஸ் தான் இருக்கணும். அடுத்து இன்கம் சர்டிஃபிகேட், நீங்கள் வந்து 2 லட்சத்துக்கு கம்மி அப்படிங்கிற கேட்டகரியில் கொடுக்குறீங்க, வீக்கர் செக்ஷனாக கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஸோ அந்த மாதிரி கேஸ்ட் வைஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 6வது அந்த ஸ்பெஷல் குரூப் அப்படின்ட்டு இருக்குல்ல, ஸோ அதுக்குமே வந்து ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி, ஸோ ஹெச்ஐவி அஃபெக்டட் இருந்தால் அந்த ஹெச்ஐவிக்கான டாக்டர் சர்டிஃபிகேட்டு, ஸோ அந்த மாதிரி அந்த நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அடுத்து இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று வந்து ஒரு பூமி ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு தொண்டு நிறுவனம் இருக்குது.
அவங்க மூலிமா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் நம்மளே பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் நான் பண்ண விரும்பலை, எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க இந்த ட்ரஸ்ட்டு மூலிமா பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அது எப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அந்த பூமி ட்ரஸ்ட்டுங்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த இலவச கல்வி .in அப்படின்னு சொல்லி ஒரு சைட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த டிஸ்பிளே ஷோ அது பாருங்கள் இந்த சைட்டு. ஸோ இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சைட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இதில் ஒரு வீடியோ ஒன்று இருக்கும். அந்த வீடியோலேயே அவங்களோட நம்ம ஆக்டர்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க ஆக்சுவலாக இதை பற்றி. ஸோ அதை நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். ஸோ இந்த சைட்டில் போனீங்க அப்படின்னா இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று கீழே இந்த ஷோ ஆகுதுங்க ஃபார்மு. ஸோ அந்த ஃபார்மை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணலாம். ஸோ இது நேரம் என்ன எங்கே போகும்னா அந்த ட்ரஸ்ட்டுக்கு, தொண்டு நிறுவனத்துக்கு போகும் இந்த நீங்கள் ஃபில் பண்ண ஃபார்மு. உங்களோட டீட்டெயில், பெற்றோர் பேர், தொலைபேசி, குழந்தை பேர், குழந்தையோட பிறந்த தேதி, உங்களோட அஞ்சல் குறியீடு, இதெல்லாம் ஃபில் பண்ணி அனுப்பலாம். ஒன்று இல்லை அப்படின்னா அந்த ஃபோன் நம்பர் காமிக்கிறாங்களே, ஸோ அந்த ஃபோனுக்கு, அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஒரு கால் பண்ணணும். ஸோ இந்த 2 வகையில் நீங்கள் வந்து இவங்களை ரீச் பண்ணலாம். இவங்களை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அதை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது எல்லாத்தையுமே அவங்களே உங்களை வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு வழி. ஸோ நீங்கள் வந்து எனக்கு ஆன்லைனில் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு ஸோ இந்த வழியில் நீங்கள் வந்து பண்ண முடியும். இப்போ ஆன்லைனில் நான் பண்ணுறேன் எப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அடுத்து நான் அதை வந்து சொல்கிறேன். ஸோ ஆன்லைனில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சைட் இருக்குது. ஸோ RTE.tnschools.gov.in அப்படின்னு சொல்லி ஒரு சைட்டு. ஸோ இது நம்ம கவர்மெண்ட்டோட சைட்டு தான் இது. ஸோ இந்த சைட்டில் போய் நம்மளே வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து உங்களுக்கு லைவாக நான் காமிக்கிறேன். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ரௌசரில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் RTE tnschools போட்டிங்கனாலே ஒரு சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து RTE அப்படின்னு சொல்லி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதான் வந்து அந்த சைட்டு. ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி அந்த சைட்டோட லுக் இது தான். ஸோ இதில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வியூ ஸ்கூல் லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா ஸ்கூல் லிஸ்ட்டையுமே காமிப்பாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வாரியாக உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உங்கள் ஏரியாவில் என்னென்ன ஸ்கூல் இதுக்கு எலிஜிபிளாக இருக்குது அப்படிங்கிறத உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் வரையாக காமிக்குது பாருங்கள். ஸோ அரியலூரில் 83, இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் வாரியாக. இப்போ அரியலூரில் 83, செங்கல்பட்டில் 334, சென்னையில் 430, இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இவ்வளோ ஸ்கூல் வந்து இந்த ஸ்கீமுக்கு அகென்ஸ்டாக உங்களுக்கு 25% வந்து இடஒதுக்கீடு வச்சுருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் உள்ளே அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயிலாக இன்னும் போகும். நான் இப்போ அதை காமிக்கல. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட எலிஜிபிள் கிரைட்டீரியா நான் சொன்னல எசென்ஷியல் டாக்குமெண்ட், என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த வீட்டில் சொல்லியிருந்தேன். இல்லைன்னா அந்த மோரை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக அதில் போட்டிருப்பாங்க. ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் என்ன மாதிரி டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படிங்கிறத. ஸோ இது அடுத்து ஹோமை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஹோம் பேஜ் போயிடும். ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் வந்து ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி எனக்கு பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ், ஸோ மேலே ஒரு 5 டேப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 5மே நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி அதுக்கு ஒரு ஐடி ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த ஐடியை வச்சு தான் அடுத்த 4மே நம்ம ஃபில் பண்ண முடியும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுறேன். அதில் வந்து நேம் ஆஃப் சைல்டு நேமை ஃபஸ்ட் நீங்கள் அடிக்கணும். அடிச்சுட்டு அடுத்து ஜெண்டர், என்ன ஜெண்டர்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணுங்கள். உங்கள் சைல்டோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் இதோட எலிஜிபிள் கிளாஸ் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும். ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு இந்த கிளாஸ் தான் அப்படின்ட்டு. ஸோ இங்கே கீழே பாருங்கள் 1/8/2018 31/7/2019 வரைக்கும் எல்கேஜிக்கு தான் எலிஜிபிள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி 1/8/2016 இருந்து 31/7/2017 வரைக்கும் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற டேட் ஆஃப் பர்த் இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து அது வந்து செட் ஆகிடும். ஸோ அது வந்து நீங்கள் சூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ரிலீஜியன் கம்யூனிட்டி. ஸோ அதை உங்களோட ரிலீஜியன் கம்யூனிட்டி என்னங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண சொல்லும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நீங்கள் லாகின் பண்ணி பார்க்குறதுக்கு ஸோ பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு அடித்ததுக்கப்புறம் இந்த ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மொபைல் நம்பரை ஃபில் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற கரண்ட் மொபைல் நம்பரை கரெக்டாக பார்த்து கொடுங்க.
மொபைல் நம்பர் முடிச்சோடனே கீழே பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி ஆப்ஷனல் தான், அது இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். முடிச்சுட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்து இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துட்டு ஒரு அலர்ட்டில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று காமிக்கும். ஸோ இந்த நம்பர் நீங்கள் பத்திரமா எடுத்துங்க. இப்போ எடுத்துகிட்டு அடுத்து நம்ம இதை வச்சு தான் லாகின் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்தீங்கல்ல, அந்த பாஸ்வேர்டையும் இந்த நம்பரையும் வச்சு தான் அடுத்து நம்ம வந்து லாகின் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்ததெல்லாம் ஃபில் பண்ணணும் அதை வச்சு. ஸோ இப்போ நான் வந்து அதை காப்பி பண்ணிக்கிறேன். அடுத்து கிளிக் ஹியர் டு லாகின் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் அடுத்து லாகின் பேஜுக்கு போகும். அதில் போயிட்டு அந்த அப்ளிகேஷன் நம்பரை பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு லாகின் கொடுங்க. கொடுத்தோன்னே இப்போ அந்த செகண்ட் டேபுக்கு நேராக போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு டேபை ஆல்ரெடி நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் டேபுக்கு போயிடும். ஸோ இதில் என்னென்ன ஃபில் பண்ணணும்? ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த குழந்தைக்கு என்ன ஃபாதரா மதரா கார்டியனை யார் அப்ளை பண்ணீங்களோ அவங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபாதர்னு சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபாதர் நேம் அந்த இடத்துல வந்து என்னோடய நேமை நான் வந்து டைப் பண்ணுறேன். என்னோடய ப்ரொஃபஷன் என்ன அப்படிங்கிறது சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து என்னோடய இன்கம் என்ன அப்படிங்கிறத ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேட்டகரின்னு இருக்குங்களா, ஸோ இந்த கேட்டகரி தான் நீங்கள் வந்து எந்த கேட்டகரியை வச்சு நீங்கள் உள்ளே போகிறீங்கிறது 3 வந்து சொல்லியிருந்தல. ஸோ அதில் எதுங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. வீக்கர் செக்ஷன் அப்படின்னா வீக்கர் செக்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை வீக்கர் செக்ஷன் வழியாக நான் போகல, கேஸ்ட் வழியாக போகிறேன் அப்படின்னா அடுத்த செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் குரூப் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன கேஸ்ட்டுங்கிறத சூஸ் பண்ண சொல்லுவோம். ஸோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ இதுதான் வந்து செகண்ட் டேபோட டீட்டெயில்ஸு. ஸோ இதை சேவ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக 3வது டேபு போகும். இது வந்து அட்ரஸ் டீட்டெயில், உங்களோட வீட்டு அட்ரஸ் கரெக்டாக ஃபுல்லாக போடணும். ஸோ இப்போ நான் சாம்பிளுக்கு சும்மா டம்மியாக நான் போடுறேன். இப்போ வீட்டு அட்ரஸ் நீங்கள் உங்கள் வீட்டு அட்ரஸ் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அதே மாதிரியே உங்களோட பின்கோட் நம்பர் உங்கள் ஏரியா பின்கோடை கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களோட டிஸ்ட்ரிக் என்னங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு அது கீழே வந்து நியரஸ்ட் லேண்ட்மார்க் பார்த்தீங்களா, ஸோ இது வந்து மேப்பில் உங்களை வந்து பாயிண்ட் பண்ண சொல்லும். ஸோ உங்கள் அட்ரஸே அதில் போட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தாலும் அது கரெக்டாக பாயிண்ட் பண்ணும். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்களே வந்து அதை டைப் பண்ணிக்கலாம். அட்ரஸை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அது பின் காமிக்கும். ஸோ அது உங்கள் ஏரியா கரெக்டாக காமிக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து உங்கள் அட்ரஸுக்கும் அதுக்கும் நியரஸ்ட்டாக இருக்கணும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேவ் பண்ணணும் இந்த மாதிரி அலர்ட் கேட்கும். ஸோ உங்கள் கொடுத்த இடத்துக்கும் மேப்பில் உள்ள பின் பண்ணதுக்கும் தூரம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அது நியரஸ்ட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்தோடனே இப்போ 3வது டீட்டெயில் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து 4வது இங்கே தான் வந்து டாக்குமெண்ட் செக்ஷன். இது ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன்ல, ஸோ அது எல்லாத்தையுமே கையில் வச்சுருந்தது எல்லாத்தையுமே இங்கே வந்து அப்லோட் பண்ணணும். இந்த ஃபோட்டோவெல்லாம் வச்சுருப்பீங்க, நான் சொன்ன சைஸு அந்த இதில் இருக்கணும். அதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ப்ரூஃப்மே அந்த 1 MBக்குள்ளே இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்றா அந்தந்த இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக இதுலேயும் கீழே இருக்கிற சேவ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னா அடுத்து செலக்ட் ஸ்கூல்ஸ். ஸோ இதுதான் கடைசி ஆப்ஷனு. இங்கே வந்து ஸ்கூல் லிஸ்ட் வரும். இது எப்படி வரும்னா நீங்கள் கொடுத்த அட்ரஸ் டீட்டெயில் பேஸ் பண்ணி உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாம் இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ அதில் நீங்கள் வந்து ஒரு 5 ஸ்கூலை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 5ல் எதுனாலும் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கிடைக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்கூலாக செலக்ட் பண்ணி அந்த ஆரோ கிளிக் பண்ணி இந்த பக்கம் மூவ் ஆயிரும். ஸோ எல்லா ஸ்கூலையும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்கூல்லாம் ஓகே அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு ஃபைனலாக சேவ் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இதுதான் உங்களோட ஃபைனல் அப்ளிகேஷன். உங்களோட ஃபுல் டீட்டெயிலுமே இதில் இருக்கும். நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒர்க்காக வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களோட குழந்தையோட நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஃபைனலாக கீழே என்ன ஸ்கூலை செலக்ட் பண்ணிருக்கீங்க எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் ஓகே அப்படின்னா ஃபைனல் சப்மிட்டை கொடுத்துருங்க. கொடுத்தோடனே இங்கே ஒரு கொஸ்டின் கேட்கும், இது சப்மிட் பண்ணிடவா அப்படின்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி ஃபைனலாக சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ஃபார்ம் வந்து டேரெக்டாக சப்மிட் ஆகி போயிடும். ஸோ அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களை ரீச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்கூலுக்கு போய் உங்கள் பிள்ளையை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ்ஸு. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, பட் நிறையா பேர்த்துக்கு தெரியறதில்ல. ஸோ இதை எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களாவது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ உங்கள் வீட்டில் குழந்தைங்க இல்லைனாலும் மற்றவங்க இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களால இப்போ நிறையா பேர் காசு இல்லாமல் சேர்க்க முடியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அவங்க வந்து இதை வச்சு கொஞ்சம் பயனடையட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.
இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.